மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கார். ஆனால் அந்த மாநாட்டில் ஏதாவது புதுசாக விஜய் மக்களுக்கு சொல்லியிருக்காரா, தன் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை நான் முதலமைச்சராக வந்தால் என்ன செய்வேங்கிற மாதிரியோ விஜய் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா எதுவுமே சொல்லலை. கட்சி கூட்டமாக நான் பார்க்கல, இது ஒரு தொண்டர்கள் கூட்டமாக நான் பார்க்கல. அங்கே வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜயை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. விஜயை பார்த்து விஜயினுடைய ரேம்ப் பார்க்க, அதாவது அந்த மேடையில் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. லாக்அப் டெத்தை பற்றி பேசினார். இங்கே பேசலை, ஆனால் லாக்அப் டெத்தை பற்றி முதல்ல பேசி ஒரு மீட்டிங் போட்டார். லாக்அப் டெத்தை பற்றி பேசுகிற விஜய் ஆணவ கொலையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. ஆணவ கொலையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஸ்டாலின் அவர் ஒரு முதலமைச்சர், அவரோட முதலமைச்சரை நீங்க அட்ரஸ் பண்ணும்போது ஸ்டாலின் அங்கிள் திஸ் இஸ் ராங் அங்கிள் அப்படிங்கிறீங்க. ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். விஜயகாந்த் அவர்களோட சப்போர்ட்ஸ் தான் அவர் எடுக்க பார்க்கலான்னு சொன்னீங்க. சிஎம் பிஎம்ஏ ஸ்டேஜ்ல மிரட்டினவர் விஜயகாந்த் சாரோட சப்போர்ட்ஸ் எடுத்து என்ன பண்ண போறாரு? காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மதுரை மாநாடு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்த மாதிரி மக்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னொரு கேள்வி மக்கள்கிட்ட என்னென்னா, முதல் மாநாடுல இருந்த ஃபயர் இந்த மாநாடுல இல்லை, ரிப்பீட் வார்த்தைகளாக தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எதனால், எப்படி போச்சு மாநாடு? முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பாக மாநாடாக நான் ஒத்துக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, முதல் மாநாட்டிலே விஜய் அதாவது அவர் என்ன செய்ய போகிறார், அதாவது கருத்து ரீதியாக எதுவுமே அவர் அந்த மாநாட்டில் வெளிப்படுத்தலை. அந்த மாநாட்டில் அதிகபட்சம் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிசம் பாயாசம் அது இதுன்னு பேசினாரே தவிர வேறு ஒன்றும் பெருசாக பேசலை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னுடைய எதிரி டிஎம்கே தான் அப்படிங்கிறது அது மறைமுகமாக வெளிப்படுத்தினார் அந்த மாநாட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறத அங்கேயே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாநாடு முடிஞ்சிருச்சு. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவராக ஒரு மாநாட்டை நடத்தி முடித்ததுக்கப்புறம் விஜய் அவருடைய செயல்பாடுகள் இந்த 8 மாதத்தில் என்னவா இருந்துச்சுன்னா எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான் பண்ணியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் சார்பாக அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா, அந்த வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துக்கிட்டாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் அந்த விமான நிலையம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி பரந்தூருக்கு போய் ஒரு ஓப்பன் ஜீப்பில் ஜீப் விட்டே இறங்கலை, அந்த ஓப்பன் ஜீப்பில் போனார், மக்களை சந்தித்தார், வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அந்த கொலருக்குள்ள லாக்அப் டெத்துக்காண்டி மெரினா பீச் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கூட்டம் போட்டார். இது தவிர்த்து விஜய் வேறு எதுவுமே செய்யலை. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை நடக்கிற களத்துக்கே போய் அவங்கள சந்திச்சாங்க, அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய பனையூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா விஷயங்களும் என்னென்னா அவருடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு தவிர அதுக்கப்புறம் வேற ஒன்றும் விஜய் பண்ணலை இந்த 8 மாதங்களாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2வது மாநாடை மதுரையில் நடத்தி முடிச்சிருக்கார். மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கார். ஆனால் அந்த மாநாட்டில் ஏதாவது புதுசாக விஜய் மக்களுக்கு சொல்லியிருக்காரா, தன் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை நான் முதலமைச்சராக வந்தால் என்ன செய்வேங்கிற மாதிரியோ விஜய் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா எதுவுமே சொல்லலை. முதல் மாநாட்டில் என்ன சொன்னார், டிஎம்கே என்னுடைய எதிரி அப்படின்னாரு. இந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காரு, டிஎம்கே என்னுடைய எதிரின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அங்கேயும் சொன்னார், என்னுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறது இங்கேயும் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன புதுசாக சொல்லிட்டாரு, அங்கே சொன்னதே இங்கே சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் புதுசாகவே சொல்லலை. அது இல்லாமல் பாருங்களேன், இந்த கூட்டம் ஒரு நடிகருக்கான் வந்த கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு ரசிகர்கள் கூட்டமாக தான் பார்க்குறேனே தவிர இது ஒரு கட்சி கூட்டமாக நான் பார்க்கல, இது ஒரு தொண்டர்கள் கூட்டமாக நான் பார்க்கல. அங்கே வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜயை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. விஜயை பார்த்து விஜயினுடைய ரேம்ப் பார்க்க, அதாவது அந்த மேடையில் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் இவ்வளோ பெரிய கூட்டம் போடுறாரு, இவ்வளோ பெரிய மாநாடு போடுறாரு, கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இவ்வளோ எல்லாம் பண்ணி அந்த மேடைக்கு அவர் எவ்வளோ நேரம் பேசினார், 35 நிமிஷம் பேசினார். இதுக்கு முன்னாடி அவர் ஏறின மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசினார். இந்த மேடையில் அதிகபட்சம்
35 நிமிஷம் பேசினார். ஒரு மாநாடுமா 40 கோடி ரூபா செலவழித்து போட்டிருக்கீங்க. ஒரு தலைவர் நீங்கள் தான் உங்கள் கட்சிக்கே தலைவர். உங்களை தவிர வேறு ஆளே அந்த கட்சியில் அடையாளம் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பேச்சை கேட்க தான் அந்த கூட்டமே வந்திருக்கு. ஸோ அந்த பேச்சு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து 35 நிமிஷத்தில் வந்து நறுக்கு தெரிச்ச மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புறீங்க. உங்களுடைய இது எப்படி சொல்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கா? ஒரு கட்சி ஒரு மாநாடு அப்படின்னா அதில் ஒரு தீர்மானம் இருக்கும். ஏதாவது தீர்மானம் இருக்கா? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநாட்டில் ஒரு கட்சி தீர்மானம்னு ஒரு 10லேருந்து 15 தீர்மானங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த தீர்மானமோ எதுவுமே இந்த மாநாட்டில் நடக்கலை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறது வந்து விஜய் எங்கேயுமே சொல்லலை. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறது, டாஸ்மார்க் ஊழல் இருக்குது, அதை பற்றி பேசினாரா? இல்லை விஷச்சாராயம் இருக்குது, அதை பற்றி பேசினாரா? இல்லை பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு கொலை இதெல்லாம் இருக்குது, அதை பற்றி பேசினாரா? கொள்ளை இதை பற்றி பேசினாரா? இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது லாக்அப் டெத்தை பற்றி பேசினார். இங்கே பேசலை, ஆனால் வந்து லாக்அப் டெத்தை பற்றி முதல்ல பேசி ஒரு மீட்டிங் போட்டார். லாக்அப் டெத்தை பற்றி பேசுகிற விஜய் ஆணவ கொலையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. ஆணவ கொலையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இங்கே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சீமான் அவர் வந்து ஒரு கட்சி நடத்துகிறாரு, அவர் செல்வாக்கோடு இருக்கார், அவர் ஆணவ கொலையை பற்றி பேசுகிறாரு. சிபிஎம் வந்து ஆணவ கொலையை பற்றி பேசுது, ஒரு காங்கிரஸ் கூட ஆணவ கொலையை பற்றி பேசுது. ஸோ ஆணவ கொலையை பற்றி பேசாத கட்சிகள் யார்? டிஎம்கே பேசலை, ஏடிஎம்கே பேசலை, அப்போ நீங்களும் பேசலை. அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கு மாற்று நீங்கள் நான் வேறு ஏதோ செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்க. அவங்க 2 பேரும் பேசாத விஷயத்தை நீங்களும் பேசாமல் நீங்களும் மௌனம் காக்குறீங்க. ஸோ அவங்களேருந்து நீங்கள் என்னவா மாறுபடுறீங்க? உங்களுக்கு எந்த மாறுபாடுமே நான் பார்க்க தெரியல. அதாவது ஆணவ கொலை பற்றி பேசுனா அது தப்பாக போயிருமோ அப்படின்னு பயப்படுறீங்க. நீங்கள் வந்து தைரியமாக உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை சொல்ல நீங்கள் வந்து தயங்குறீங்க. நீங்கள் ஒரு கட்சிக்கு வந்திருக்கீங்க, நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், எதை பண்ணுவீங்கிறது தெளிவு வேணுமே. எதையுமே நீங்கள் பண்ணலையே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜயகாந்த் எங்கள் அண்ணன், இந்த மதுரை மண்ணில் இந்த மாநாடு நடக்குது, மதுரை மண்ணில் மாநாடு நடக்கும்போது விஜயகாந்தை மறந்துட்டு பேச முடியாது. விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படிங்கிறீங்க. ஓகே ரைட், ரொம்ப சந்தோஷம். விஜயகாந்த் வந்து உங்களுக்கு செந்தூர பாண்டி மூலமாக ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு, அது எல்லாருக்குமே தெரியும், பழைய விஷயம்தான். ஆனால் அப்படிப்பட்ட விஜயகாந்த் மரணப்படுக்கையில் இருந்தார். எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் 2 வருஷம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் ஒரு கடுமையான வந்து ஒரு மன உளைச்சலில் ஒரு மரணப்படுக்கையில் இருந்தார். அந்த மரணப்படுக்கையில் விஜயகாந்த் இருக்கும்போது நீங்கள் விஜயகாந்தை போய் அவர் வீடு தேடி பார்த்தீங்களா? நீங்களும் சென்னையில் தான் இருக்கீங்க, விஜயகாந்தும் சென்னையில் தான் இருக்காரு. அவரை போய் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா எங்கேயும் நீங்கள் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் சாகிற வரைக்கும் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் போய் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் அவருடைய மரணத்துக்கு வந்தீங்க. ஆனால் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் போய் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? எங்களுடைய அண்ணன் விஜயகாந்துங்கிறீங்க. உங்கள் அண்ணன் விஜயகாந்த்னா அவர் சாகிற தருணத்தில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள், விஜயகாந்த் கட்சிக்குள்ள தொண்டர்கள் அவங்களுடைய சப்போர்ட்டை உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காண்டி விஜயகாந்தை நீங்கள் இன்றைக்கி அண்ணங்கிறீங்க. அப்புறம் நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஏடிஎம்கே. ஸோ அந்த கட்சியினுடைய தலைவர் யார்? இன்றைக்கி அந்த செயலாக்கம் சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த எம்ஜிஆரை வந்து எனக்கு நெருக்கமாக உள்ளவர் மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு எதுவுமே உங்களுடைய இது, நீங்கள் ஒரு கட்சி எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது எம்ஜிஆரை உங்களோட வந்து இழுத்துக்கிறீங்க. எம்ஜிஆர் ஏன் இழுத்துக்கிறீங்கன்னா அந்த கட்சி ஏடிஎம்கே கட்சியினுடைய ஓட்டு, அந்த தொண்டர்களுடைய ஓட்டை நீங்கள் வந்து கவர பார்க்குறீங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே சரியில்லை. ஸ்டாலின் அவர் ஒரு முதலமைச்சர், அவரோட முதலமைச்சரை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது ஸ்டாலின் அங்கிள் திஸ் இஸ் ராங் அங்கிள் அப்படிங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டில் கட் பண்ணி பாருங்க, எது நம்ம விக்ரவாண்டி மாநாட்டில் அதில் என்ன சொன்னார்? திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு யாரை சொன்னார்? சீமானை சொன்னார். ஸோ இங்கே அதே மாதிரி தான் சொல்கிறார். அங்கே வந்து ப்ரோன்னாரு, இங்கே வந்து அங்கிள்ங்கிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா அரசியலில் நீங்கள் ஸ்ட்ரென்ட்டு காட்டுறீங்க. அதாவது வந்து சினிமாவில் பேசுகிற மாதிரி டயலாக் வந்து மேடையில் பேசுகிறீங்க. ஆடியன்ஸ் கிட்ட வந்து கைதட்டல் வாங்க முயற்சி பண்ணிங்க. கைதட்டல் தான் கிடைக்குமே தவிர அந்த கைதட்டுறவன்லாம் ஓட்டு போடுவான்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. உங்களுடைய ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணி பேசுறீங்க. நீங்கள் ஒரு கட்சி தொடங்கிட்டீங்க, அந்த டிஎம்கேக்கும் நீங்கள் எதிரினா நீங்கள் அரசியல் எதிரி. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து இந்த ஸ்டேட்டு தமிழ்நாடுடைய முதல்வராக இருக்கார். அப்படி முதல்வராக இருக்கும்போது அப்படிப்பட்ட முதல்வரை அட்ரஸ் பண்ணி பேசும்போது குறைஞ்சபட்ச மரியாதை கொடுத்து பேசணும். சும்மா சம்மந்தம் இல்லாமல் அங்கிள் நீங்கள் பேசுகிறீங்களே, நாளைக்கு டிஎம்கே மேடையில் அவங்க ஏறி உங்களை வந்து விமர்சனம் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? விஜய் வந்து எப்படி சொல்கிறது, விஜய் வந்து வயசானவர் மாதிரி ஆகிட்டாரு, இவ்வளோ வயசாகி கூட பக்குவம் இல்லாமல் பேசுகிறாரு, முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறாரு,
தவறான விமர்சனங்களை பேசினா நீங்கள் வந்து ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு மனசு பாதிக்கப்படும். அப்படி தானே நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரை பேசும்போது நாகரிகமாக பேசணும். அதாவது வந்து தாமோதர நரேந்திர மோடி ஜி அப்படின்னு சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? நான் கேட்குறேன், தாமோதர நரேந்திர மோடி ஜி அப்படின்னு மேடையில் ஏறி கத்திட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் யாருமே போட மாட்டாங்கம்மா. அப்படிலாம் கிடையாது. அரசியல் அந்த பார்வை அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும். அந்த அரசியல் பார்வை உங்களுக்கு சரியாக இல்லை. நீங்கள் செய்ய போகிற செயல் விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும். அந்த மாநாட்டில் நீங்கள் எதுக்காண்டி பயன்படுத்திருக்கணும்? நான் இதெல்லாம் செய்வேன். எத்தனையோ விஷயங்கள் இருக்குமா. இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த நாட்டில் வந்து பசியும் பட்டினியுமா இருக்கிறவங்களுடைய வறுமையை ஒழிப்பேன்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி கல்வி அறிவு எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் மாதிரி கல்வியை கொடுப்பேன்னு சொல்லுங்கள். கொலை, கற்பழிப்பு, கொள்ளை இதை வந்து நான் வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வருவேன், தடுப்பேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதாவது வந்து இந்த லாக்அப் டெத்தை பற்றி பேசுறீங்கல்ல, அந்த லாக்அப் டெத் இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லுங்க. எல்லா விதத்துலையுமே வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நான் கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ஒரு மேடையில் ஒரு 35 நிமிஷம் வந்து பேசிட்டு போறீங்க. 40 கோடி ரூபா செலவழித்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக ஒரு மாநாடை பிளான் பண்ணி அதுக்கு இத்தனை லட்சம் கூட்டத்தை வர வச்சு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசினதெல்லாம் ஏதாவது வந்து இப்படி சரியான ஏதாவது ஒரு பார்வையை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீங்களான்னா எதுவுமே கொடுக்கல. சும்மா வந்தோம் போனோம் பேசின மாதிரி போயிட்டு போகிறீங்க. ஒரு 35 நிமிஷத்தில் ஒரு மாநாடை முடிச்சுட்டு கிளம்பி போகிறீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், 234 தொகுதியிலையும் விஜய் அப்படிங்கிறீங்க. அது உங்களுக்கு மைனஸ். அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களை தவிர அந்த கட்சியில் அடுத்த ஆளே கிடையாது, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுவே மைனஸ். ஒரு கட்சி அப்படின்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து, கலைஞர் காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து, ஜெயலலிதா காலத்திலேருந்து எல்லா காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தலைவர்கள் ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்க, 3ஆம் கட்ட 4ஆம் கட்டன்னு அடுத்தடுத்த தலைவர்கள் இருப்பாங்க ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு ஜெயலலிதா கூட எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை சாணக்கியன்கள் இருந்தாங்க, அரசியல் சாணக்கியங்கள் எத்தனை பேர் வந்து மினிஸ்டராக இருக்கிற எல்லாரையுமே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கிட்டே அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி கவர்மெண்ட்லேயும் அப்படி தான் இருந்தாங்க, கலைஞர்கிட்டே அப்படி தான் இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டே எடுத்துங்களேன், இன்றைக்கி இருக்கிற மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் நமக்கு தெரியும். ஸோ அப்படி பவர்ஃபுல்லான ஆள், அரசியல் தெரிஞ்சாலும், அரசியல் புரிஞ்சாலும், அரசியலோட வந்து பயணிக்கக்கூடிய ஆட்கள் யாராவது உங்களோட இருக்காங்களான்னா யாருமே இல்லை. அதாவது வந்து உங்களோட இருக்கிறது யாருன்னா 2 பேர் தான். ஒருத்தர் வந்து புஷி ஆனந்த், இன்னொருத்தர் வந்து ஆதவ் அர்ஜுனா. எப்போ வந்து நீங்கள் விஜய் தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் அந்த கட்சியில் யாருமே இல்லைன்னு அர்த்தம். இது உங்களோட பலவீனம். எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் நிற்க போகிறது விஜய்ன்னு சொன்னால் உங்களுடைய பலவீனம். உங்களோட பலவீனத்தை நீங்கள் பலமாக நினச்சி வெளிப்படுத்துறீங்க. அதுவே உங்களுடைய எப்படி சொல்கிறது, நல்ல பலவீனத்தை காட்டுது. ஸோ மொத்தத்தில் இந்த மேடை, இந்த மாநாடு, இது எனக்கு தெரிஞ்சு 1% கூட இது வந்து பயனற்ற ஒரு மேடை, பயனற்ற ஒரு மாநாடு. இது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அதே நேரத்தில் விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க, விஜயினுடைய கட்சிக்கு இன்னைக்கு தொண்டர்கள் கூட்டம் இருக்காங்க. விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, ஒரு இளைஞராக வந்திருக்காரு. விஜய்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட. அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னும் போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா என்னடா இவர் வராரு போகிறாரு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விமர்சனங்களுக்குள்ளே சிக்கினீங்கன்னா முழுமையாக நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இனிமேல் நான் படம் நடிக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சொல்லும்போது இனிமேல் உங்களுக்கு அரசியல் தானே. அப்போ அரசியல்னும் போது அந்த அரசியலுக்குள்ள நீங்கள் முழுசாக வரணும்ல. இன்னும் ஒரு 7-8 மாதம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. அப்படி இருக்கும்போது முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கணுமே. நீங்கள் வந்து ஒரு நடைப்பணம் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிச்சயமாக வந்து எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். எதுவுமே நீங்கள் செய்யலை. அதாவது ஒரு அரசியல் தலைவராக இதுக்கு முன்னாடி அரசியலில் ஜெயிச்சவங்க செஞ்சு எதையுமே நீங்கள் செய்யலை. ஆனால் நீங்கள் வந்து வெறுமன விமர்சனங்கள் மட்டுமே பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது வந்து உங்களை பலவீனம் தான் படுத்தும். நிறைய விஷயம் சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, விஜயகாந்த் அவர்களோட சப்போர்ட்ஸ்லாம் அவர் எடுக்க பார்க்கலான்னு சொன்னீங்க. சிஎம் பிஎம்ஏ ஸ்டேஜில் வந்து மிரட்டினவர் விஜயகாந்த் சாரோட சப்போர்ட்ஸ் எடுத்து என்ன பண்ண போகிறாரு? ஏம்மா சிஎம் பிஎம் வந்து ஸ்டேஜில் வந்து என்னம்மா மிரட்டினார்? என்ன ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டா மிரட்டினதா அர்த்தமா? ஒரு மரியாதை கொடுத்து கூட பேச தெரியல. அது வந்து பேச தெரியல தான், புரியுது உங்களுக்கு. பேசணும், பேச தெரியல. எல்லாருமே என்ன விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, ஒரு முதலமைச்சர் அவருக்கு உள்ள கௌரவத்தோடு வந்து விஜய் பேசணும், கௌரவம் தவறி பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாதுங்கிறது வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இன்னும் பல தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சரை அப்படி பேசியிருக்க கூடாதுங்கிறாங்க. புரியுது உங்களுக்கு. முதலமைச்சரை என்ன மிரட்டினாரு? இவர் மிரட்டினா முதலமைச்சர் மிரண்டுவாரா? என்ன பேசுறீங்க நீங்க? இவர் யாரு? என்னைக்கு கட்சிக்கு வந்தாரு? இல்ல என்னைக்கு கட்சிக்கு வந்தாரு? எத்தனை கூட்டம் போட்டாரு? எத்தனை எலெக்ஷன்ல நின்னாரு?
சார் அது ஓகே மிரட்டுறாருன்னு நான் சொன்னேன். மிரட்டுறாருன்றது அப்படியே டைரக்டா சேலஞ்ச் விடுறாருன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்க விமர்சனம் பண்றாரு, சிஎம்னு கூட பார்க்காம ஒரு மரியாதை கொடுக்காம பேசிட்டாருன்னு சொல்றீங்க. அப்படி பேசுறவரு விஜயகாந்த் சாரோட சப்போர்ட்ஸ் எதுக்கு எடுக்கணும் சார்? நான் ஓட்டுமா, உங்களுக்கு ஓட்டு வேணும், ஓட்டை மாற்றணும். நான் ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஓட்டா மாற்றணும், எது ஓட்டா மாறுதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால் விஜயகாந்தை பற்றி பேசினா ஓட்டு கிடைக்கும். மதுரை மண்ணில் போய் நீங்கள் விஜயகாந்தை பற்றி பேசாமல் அந்த மாநாடு மேடையிலேருந்தே நீங்கள் வெளியில் வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து மதுரை மண் வந்து விஜயகாந்தோட கனெக்டான ஒரு இடம், விஜயகாந்த் பிறந்த இடம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் எங்கள் அண்ணன் சொன்னீங்கன்னா, அப்போ விஜயகாந்தினுடைய ரசிகர்கள், விஜயகாந்தினுடைய தொண்டர்கள், ஓஹோ இவர் வந்து விஜயகாந்தோட தம்பி அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்காண்டி பேசுகிறாரு. எம்ஜிஆரை கூட இழுத்துக்கிறாரு. அது எதுக்குன்னா எம்ஜிஆரோட ரசிகர்களை வந்து கூட இழுத்துக்கிறதுக்கு, தொண்டர்களை கூட இழுத்துக்கிறதுக்கு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாலின் மிரட்டுறாருலாம் கிடையாது, மிரட்டெல்லாம் முடியவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமரை பேசும்போது அப்படி தான் பேசுகிறாரு. இதுக்கெல்லாம் பயந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. சரி, இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நேரடியாக போய் பார்க்காம அவருடைய பனையூரில் இருக்கிற அலுவலகத்துக்கு கூப்பிட்றாங்க சொன்னாங்க. இப்போ மாநாடுலேயே பார்த்தீங்க கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் எல்லா இடத்துலையும் நேரில் போனால் அதனால ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்கல்ல, அதனால போகாமல் இருக்கலாம்ல. எந்த பிரச்சனையும் கொண்டு வர மாட்டாங்கம்மா. நீங்கள் என்னமோ அரசியல் இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரியும், இது வரைக்கும் அரசியல் தலைவர்களே இல்லாத மாதிரியும், காமராஜர்லாம் இருந்தார், அவர்லாம் வந்து மக்களோட மக்களாக எல்லா இடத்துக்கும் போனார். அண்ணா இருந்தார், அவர் போனார். கலைஞர் இருந்தார், அவர் போனார். எம்ஜிஆர் இருந்தார், அவர் போனார். ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க போனாங்க. ஸ்டாலின் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் தலைவர்கள் இல்லையா? இவங்கெல்லாம் போகும்போது என்ன ஆபத்து வந்துருச்சு? இவருக்கு மட்டும் ஆபத்து வந்துருமா? ரசிகர்கள் இருக்காங்களா சார்? ஏமா எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இல்லையா? எம்ஜிஆர் நடிகராக தான் இந்த வந்தாருமா. ஏன் ஜெயலலிதாக்கு ரசிகர்கள் இல்லையா? கலைஞருக்கு ரசிகர் இல்லையா? கலைஞரோட தமிழுக்கே ரசிகர்கள்மா. எத்தனை ரசிகர்கள்? கலைஞர் சினிமாவில் நடித்தாதான் கலைஞருக்கு ரசிகர்களா? கலைஞருடைய தமிழுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ரசிகர்களாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் வந்து சினிமாவில் ஒரு நடிகராக இருந்தீங்க, நடிகர், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நடிகராக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் இருக்குது, பேர் இருக்குது. நீங்கள் வந்து சினிமா துறையில் ஒரு உச்சத்தில் இருக்கீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர்கள் கூட்டமாக நீங்கள் வந்து இன்றைக்கி தொண்டர்கள் கூட்டமாக நீங்கள் மாற்றி இன்றைக்கி வந்து நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க, நற்பணி செய்ய போகிறீங்கிறீங்க, மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து மக்களோட மக்களாக இறங்கி வேலை செய்யணுமா? நீங்கள் மறுபடியும் வந்து நான் வந்து ஏசி கார்லையும் கேரவன்லையும் தான் இருப்பேன், நான் வீட்டை விட்டே வெளியில் வரமாட்டேன் அப்படின்னா அரசியல் பண்ண முடியாதுமா. அரசியல் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களோடு மக்களாக வந்து அரசியல் பண்ணுறவங்க தான். இப்படி நீங்கள் சொல்கிற நீங்கள் ஒரு வெள்ளம், ஒரு பேரிடல், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த முதலமைச்சர் வீட்டில் உட்காந்துட்டு சும்மா வந்து டிவியில் பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரா? இறங்கி வரணுமா, இறங்கி வரணும். இறங்கி வந்தால் தான் டே நம்மால்டா இறங்கி வராறா, நம்மளோட வந்து நிற்கிறாரா, நம்மளோட வந்து பேசுகிறாரா. துப்புரவு பணியாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் போராட்டும் போது மற்ற எல்லா தலைவர்களும் நேராக போய் பார்த்தாங்க, எல்லாருமே ஆறுதல் சொன்னாங்க, எல்லாரும் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் வந்து அவருடைய பனையூர் வீட்டில் வந்து அவங்கள வர வச்சு பேசுகிறாரு. நேராக போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நேராக போயிருந்தால் அதனுடைய வரவேற்பே எப்படி இருந்திருக்கும்? பிரமாதமாக இருந்திருக்கும்ல. அதை செய்யலையே இவர். இப்போ எல்லாமே இப்போ அவர் மாநாடு நடத்தினதே வேஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்களா? மாநாடு நடத்தினதே வேஸ்ட்டுன்னு நான் சொல்லல, மாநாடே வேஸ்ட். மாநாடே வேஸ்ட். அவர் நடத்த போகிற மாநாடு இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பண்ணலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சார்? வந்ததுக்கப்புறம் பண்ண வேணாம்லாம் சொல்லலை. வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள், வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே கிளாரிட்டி இல்லாமல், அதை பற்றிலாம் எதுவுமே தெளிவில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த மாநாட்டில் ஏதாவது தீர்மானம் இருந்துச்சுன்னா? இல்லவே இல்லை. ஏதாவது தீர்மானம் இருந்துச்சா? நீங்கள் சொல்லுங்கள், இருந்துச்சா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன செய்வேன், என்ன செய்ய போகிறேன்னா சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை. டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களை பற்றியும் அவர் நடத்தின மாநாடு பற்றியும் நிறைய விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.